ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் 2018க்கு பிறகு வந்து பார்த்தோன்னா, இந்தியன் ரயில்வேலேருந்து பாருங்க உங்களுக்கு அசிஸ்டன்ட் லோகோ பைலட்டுக்கு வந்து அஃபிஷியலா வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த வேலைக்கு வந்து மொத்தமா வேக்கன்சி வந்து பாருங்க 5696 வேக்கன்சியோட வந்திருக்கு. ஸோ சேலரின்னு பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் மந்த்தே வந்து 35,000க்கு மேல தான் வந்து சேலரியே வந்து இருக்க போது. ஸோ கல்வி தகுதினா நீங்க குறைந்தபட்சம் ஐடிஐ முடிச்சவங்க, ஸோ டிப்ளமோ முடிச்சவங்க, ஸோ டிகிரி முடிச்சவங்க இதுக்கு வந்து எலிஜிபிள். ஸோ அஃபிஷியலா வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு ரிலீஸ் ஆயிடுச்சு. ஸோ லாஸ்ட் டேட் வந்து பாருங்க 19த் பிப்ரவரி வரைக்கும் நீங்க வந்து ஆன்லைன் மோட்ல வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இப்ப இந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். நீங்களும் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபிரெண்ட்ஸ் இதுதான் வந்து பாருங்க உங்களுக்கு அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் ரயில்வேஸ் உங்களுக்கு டைரக்ட்டா வந்து பாருங்க ரயில்வே ரெக்ரூட்மென்ட் போர்ட்ல இருந்து உங்களுக்கு வந்து அஃபிஷியலா வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் ஆயிடுச்சு. ஸோ ஏஎல்பி அசிஸ்டன்ட் லோகோ பைலட்டுக்கு வந்து பாருங்க உங்களுக்கு அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் விட்டுட்டாங்க. ஸோ உங்களுக்கு ஒரு 5 வருஷம் கழிச்சு வந்து பார்த்தோன்னா அந்த நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. ஸோ யாருமே வந்து மிஸ் பண்ணிறாதீங்க. ஸோ கம்ப்ளீட்டான டீட்டெயில்ஸ் வந்து நான் சொல்றேன். இதுல வந்து பாருங்க உங்களுக்கு ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து பாருங்க ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ 20 ஜனவரி அன்னைக்கு தான் வந்து லிங்க் வந்து ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ க்ளோசிங் டேட் வந்து பாருங்க 19த் பிப்ரவரி வரைக்கும் நீங்க வந்து ஆன்லைன் மோட்ல மட்டும் தான் வந்து விண்ணப்பிக்கிற மாரி இருக்கும். இதுக்கான கரெக்ஷன் விண்டோ வந்து பாருங்க உங்களுக்கு என்னைக்கு வந்து ஓப்பன் ஆகுதுன்னா 20 பிப்ரவரில இருந்து 29 வரைக்கும் நீங்க வந்து இதுக்கான கரெக்ஷன் வந்து நீங்க பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. நான் வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டே நீங்க அப்ளை பண்ணும்போது வந்து கரெக்ட்டா வந்து அப்ளை பண்ணிருங்க. ஏன்னா நீங்க கரெக்ஷன் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா, ரூ. 250 ஃபீஸ் பே பண்ணி தான் நீங்க வந்து கரெக்ஷன் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து இதுல குடுத்துருக்காங்க. அதனால நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஒன் பை ஒன்னா நீங்க அப்ளை பண்ணும்போது கரெக்ட்டா வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ கரெக்ஷன் பண்ற மாரி இருந்தா நீங்க ஃபீஸ் பே பண்ணி தான் நீங்க வந்து கரெக்ஷன் அப்ளை பண்ணும்போது கரெக்ஷன் பண்ண முடியும் அப்படிங்கிறத வந்து இதுல குடுத்துருக்காங்க. ஸோ இதுல வந்து பாருங்க அசிஸ்டன்ட் லோகோ பைலட்டுக்கு வந்து லெவல் 2 படி உங்களுக்கான சேலரி வந்து வரும். 19,900 வந்து பார்த்தீங்கன்னா பேசிக் பே வந்து இருக்கும். இந்த 19,900 பேசிக் பே தான். இது இல்லாம உங்களுக்கு எக்கச்சக்கமான அலவன்ஸ் வந்து வரும். ஹவுஸ் ரென்ட், ஸோ டியர்னன்ஸ் அலவன்ஸ் இந்த மாரி எக்கச்சக்கமான அலவன்ஸ் வந்து வரும். உங்க கைக்கு வந்து பார்த்தோன்னா, ஸோ 35,000க்கு மேல தான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் மந்த் சேலரியே வந்து இருக்கும். ஏஜ் லிமிட் வந்து பாருங்க 18ல இருந்து 30 வயசு வரைக்கும் நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஜெனரல் கேட்டகரியா இருந்தா. இது இல்லாம உங்களுக்கு எஸ்சி, எஸ்டி, ஓபிசிக்குலாம் வந்து பார்த்தோன்னா, ஏஜ்ல இருந்து ரிலாக்ஷனுமே இருக்கு. அத நான் உங்களுக்கு பின்னாடி காமிக்கிறேன். ஸோ மொத்தமா வேக்கன்சி பொறுத்தவரைக்கும் பாருங்க 5696 வேக்கன்சியோட வந்திருக்கு. ஸோ இந்த வேக்கன்சி எல்லாமே வந்து பார்த்தோன்னா, எல்லா ரீஜன்லயும் ஃபில் பண்றாங்க. நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து பார்த்தோன்னா, சதர்ன் ரீஜன்ல வந்து உங்களுக்கான வேக்கன்சி வந்து இருக்கு. ஸோ அது எல்லாமே உங்களுக்கு வந்து நான் சொல்றேன். இதுல வந்து பாருங்க ஆன்லைன் மோட்ல வந்து நீங்க எப்படி அப்ளை பண்ணணும் அதுக்கான லிங்க் எல்லாமே வந்து நான் உங்களுக்கு வந்து கீழ குடுக்குறேன். ஸோ இதுல இன்ஸ்ட்ரக்ஷனுமே இதுல குடுத்துருக்காங்க பாருங்க. அதெல்லாம் நீங்க கரெக்ட்டா வந்து ரீட் பண்ணி பாருங்க. ஸோ இங்க வந்து பாருங்க உங்களுக்கு வந்து இங்கே கீழ வந்தீங்கன்னா வந்து பாருங்க இதுல குடுத்துருக்காங்க பாருங்க. பிசிக்கல் ஃபிட்னஸ் வந்து கண்டிப்பா உங்களுக்கு வந்து நல்லா வந்து இருக்கணும். அது வந்து பாருங்க உங்களுக்கு விஷன் வந்து நல்லா வந்து இருக்கணும் அப்படிங்கிறத வந்து குடுத்துருக்காங்க. இதுபடி உங்களுக்கான விஷன்லாம் வந்து இருக்கணும். ஸோ அதெல்லாம் நீங்க பார்த்துக்கோங்க. பிசிக்கல் ஃபிட்னஸ் வந்து கண்டிப்பா இதுல வந்து தேவை. ஸோ அதையுமே இதுல வந்து குடுத்துருக்காங்க. அதே மாரி இந்தியன் சிட்டிசன்ஸ் எல்லாருமே இந்த வேலைக்கு வந்து எலிஜிபிள் தான். நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஏஜ் லிமிட் நான் சொன்னேன் பார்த்தீங்களா 18ல இருந்து 30 வயசு வரைக்கும். இந்த ஏஜ் லிமிட் இல்லாம நீங்க எஸ்சி, எஸ்டி கம்யூனிட்டில வரீங்கன்னா 5 வருஷம் உங்களுக்கு அந்த ஏஜ்ல இருந்து ரிலாக்ஷன் வந்து இருக்கு. அவங்கலாம் வந்து பார்த்தோன்னா 35 வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். ஓபிசி கம்யூனிட்டி அதாவது பிசி, எம்பிசி, டிஎன்சி, பிசிஎம் இவங்க எல்லாருமே ஓபிசி கீழ வருவீங்க. இவங்கலாம் வந்து பாருங்க 3 வருஷம் உங்களுக்கு அந்த ஏஜ்ல இருந்து ரிலாக்ஷன் வந்து இருக்கு அப்படிங்கிறத வந்து குடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஏஜ் லிமிட்ட வந்து பாருங்க இங்க குடுத்துருக்கிற மாரி, ஸோ யூஆர் இடபிள்யூஎஸ்னா இந்த இயர்க்குள்ளார நீங்க வந்து பிறந்திருக்கணும் அப்படிங்கிறத வந்து பாருங்க டேட்டோட குடுத்துருக்காங்க. ஸோ அது கரெக்ட்டா வந்து நீங்க பார்த்துக்கோங்க. இந்த டேட் படி தான் உங்களுக்கு வந்து அந்த ஏஜ் லிமிட் வந்து உங்களுக்கு வந்து கம்ப்ளீட் ஆகணும். அத வந்து பார்த்துக்கோங்க. ஸோ அதே மாரி வந்து பார்த்தோன்னா இதுல எக்ஸாம் ஃபீஸ்மே வந்து இங்க சொல்லியிருக்காங்க. அதாவது பார்த்தோன்னா இந்த இடத்துல குடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ எஸ்சி, எஸ்டி, எக்ஸ் சர்வீஸ்மேன், ஃபீமேல் கேட்டகரி, டிரான்ஸ்ஜெண்டர் இவங்க எல்லாத்துக்குமே வந்து பாருங்க ரூ. 250 வந்து ஃபீஸ் வந்து பே பண்ணணும். அதே நீங்க மீதி இருக்கிற கேண்டிடேட்ஸ் எல்லாரும் வந்து ரூ. 500 வந்து ஃபீஸ் வந்து பே பண்ணணும். இந்த ஃபீஸ் வந்து உங்களுக்கு ரீஃபண்டுமே வந்து பண்ணிருவாங்க. அது எப்ப பண்ணுவாங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் சிபிடி எக்ஸாம் நீங்க அட்டெண்ட் பண்றீங்க பார்த்தீங்களா, அப்ப அட்டெண்ட் பண்ணும்போது வந்து பார்த்தோன்னா ரூ. 500 பே பண்ணவங்களுக்கு வந்து ரூ. 400 வந்து ரீஃபண்ட் பண்ணிருவோம் அப்படிங்கிறத வந்து பாருங்க இந்த இடத்துல குடுத்துருக்காங்க. அதே நீங்க வந்து பார்த்தோன்னா இந்த எஸ்சி, எஸ்டி, எக்ஸ் சர்வீஸ்மேன், ஃபீமேல் இவங்கலாம் வந்து பார்த்தோன்னா ரூ. 250 பே பண்ணியிருப்பீங்க. அந்த ரூ. 250மே வந்து நாங்க ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் எக்ஸாம் நீங்க எழுதும்போது வந்து பார்த்தோன்னா ரீஃபண்ட் பண்ணிருவோம் அப்படிங்கிறத வந்து பாருங்க இங்கேயே தெளிவா குடுத்துட்டாங்க. ஸோ எதுக்காக வந்து ஃபீஸ் வந்து வாங்குறாங்கன்னா, ஸோ நீங்க வந்து பார்த்தோன்னா ஃபீஸ் இல்லாம நீங்க வந்து எழுதுனீங்கன்னா கண்டிப்பா வந்து நெறைய பேர் வரமாட்டாங்க. அதுக்காகவே வந்து பார்த்தோன்னா அவங்க ஃபீஸ் வாங்கிட்டு தான் வந்து எக்ஸாம் வந்து அட்டெண்ட் பண்ண வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த ஃபீஸையுமே வந்து நாங்க ரீஃபண்ட் பண்ணிருவோம் அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. நீங்க அப்ளை பண்ணும்போது வந்து பார்த்தோன்னா ப்ரௌசிங் சென்டர் இந்த மாரி போய் நீங்க அப்ளை பண்ணீங்கன்னா, ஃபீஸ் வந்து நீங்க வந்து பார்த்தோன்னா பே பண்ணும்போது வந்து பார்த்தோன்னா உங்க அக்கவுண்ட்ல இருந்து பே பண்ணுங்க. ஏன்னா அப்பதான் வந்து ரீஃபண்ட் பண்ணும்போது உங்க அக்கவுண்ட்க்கு வந்து வரும். ஸோ நீங்க ப்ரௌசிங் சென்டர்ல இருந்து வந்து பண்ணும்போது அவங்களோட இதுல நீங்க குடுத்தீங்கன்னா, அவங்களுக்கு தான் வந்து ரீஃபண்ட் போகும். அதனால வந்து நீங்க அப்ளை பண்ணும்போது வந்து கரெக்ட்டா வந்து உங்க அக்கவுண்ட்ல இருந்து பே பண்ற மாரி வந்து பார்த்துக்கோங்க. ஸோ அப்பதான் ரீஃபண்ட் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். சிபிடி எக்ஸாம் நீங்க அட்டெண்ட் பண்ணதுமே உங்களுக்கு வந்து ரீஃபண்ட் வந்து குடுத்துருவாங்க. ஸோ ஆன்லைன் மோட்ல மட்டும் தான் அந்த ஃபீஸ் வந்து நீங்க பே பண்ணணும் அப்படிங்கிறத வந்து பாருங்க இந்த இடத்துல குடுத்துருக்காங்க. ஓகே. இந்த வேலைக்கு வந்து குவாலிஃபிகேஷன பொறுத்தவரைக்கும் பார்த்தோன்னா, இந்த ஏஎல்பி கேட்டகரிக்கு வந்து உங்களுக்கு வந்து இங்க குடுத்துருக்காங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா, நீங்க 10th முடிச்சுட்டு ஐடிஐ வந்து நீங்க முடிச்சிருந்தா எலிஜிபிள். ஐடிஐல வந்து பாருங்க, நீங்க இந்த ட்ரேட்ல வந்து நீங்க எது முடிச்சிருந்தாலும் சரி நீங்க எலிஜிபிள் தான். ஸோ ஃபிட்டரோ, எலக்ட்ரீஷியனோ, இன்ஸ்ட்ருமென்ட் மெக்கானிக்கோ, ஸோ மெயின்டனன்ஸ் மெக்கானிக்கோ இல்லன்னா வந்து பாருங்க மெக்கானிக்லயே வந்து ரேடியோ அண்ட் டிவி இல்லன்னா எலக்ட்ரானிக்ஸ் மெக்கானிக், மெக்கானிக்ல வந்து மோட்டார் வெஹிக்கிள், வயர்மேன், டிராக்டர்
இந்த மாதிரி வந்து நிறைய ட்ரேடு கொடுத்துருக்காங்க. இந்த ட்ரேடில் நீங்கள் எது முடிச்சிருந்தாலும் சரி நீங்கள் எலிஜிபிள், நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா நீங்கள் வந்து 10th முடிச்சுட்டு நீங்கள் வந்து பாருங்கள் டிப்ளமோ நீங்கள் முடிச்சிருந்தாலுமே அப்ளை பண்ணிக்கலாம். அதாவது நீங்கள் மெக்கானிக்கலோ, எலக்ட்ரிக்கலோ, இல்லைனா எலக்ட்ரானிக்ஸோ, ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் வந்து நீங்கள் முடிச்சிருந்தா நீங்களுமே வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ 10th முடிச்சிருந்தாலும் சரி, லேட்டர் என்ட்ரியாக இருந்தாலும் சரி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அப்படி இல்லைனா நீங்கள் இன்ஜினியரிங் ஃபீல்டில் வந்து பார்த்தோன்னா, ஸோ அதில் வந்து பாருங்கள் இந்த ட்ரேடில் நீங்கள் முடிச்சிருக்கணும். அதாவது எலக்ட்ரிக்கல், மெக்கானிக்கல், எலக்ட்ரானிக்ஸ், ஆட்டோமொபைல் இந்த இதில் வந்து நீங்கள் வந்து பார்த்தோன்னா இன்ஜினியரிங் ஃபீல்டில் நீங்கள் முடிச்சிருந்தாலுமே எலிஜிபிள் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ ஐடிஐ முடிச்சவங்க, டிப்ளமோ முடிச்சவங்க, இன்ஜினியரிங் டிகிரி வந்து நீங்கள் முடிச்சவங்க இதுக்கு எலிஜிபிள், நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ வேகன்சியை வந்து பாருங்கள் அந்தந்த ஜோன் வைஸாக இங்கே வந்து பிரித்து கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வந்து பாருங்கள் நிறைய ஜோன் கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு வந்து பார்த்தோன்னா சென்னை வந்து இருக்குது. ஸோ சென்னை ஜோன் இருக்குது பாருங்கள். சென்னையில் வந்து சதர்ன் ரீஜன் தான் வரும். இதில் வந்து பாருங்கள் ஒரு 148 வேகன்சி கொடுத்துருக்காங்க. அந்த வேகன்சி எல்லாமே வந்து யூஆர், ஓபிசி, எஸ்சி, எஸ்டின்னு கம்யூனிட்டி வைஸாக வந்து பாருங்கள் வேகன்சி பிரித்து கொடுத்துருக்காங்க. மொத்தமாக வந்து பார்த்தோன்னா 5696 வேகன்சியோட வந்திருக்கு. ஸோ அந்த வேகன்சி வந்து பார்த்தோன்னா நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து பாருங்கள் சென்னை ரீஜன் அதுக்கு வந்து பாருங்கள் உங்களுக்கு வேகன்சி வந்து பிரித்து கொடுத்துருக்காங்க. 148 வேகன்சி இருக்குது. ஸோ இதில் வந்து எல்லாருமே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஆனால் நீங்கள் எந்த ரீஜன், எந்த ஜோனில் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்களோ அந்த இதில் தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ண முடியும். ஏன்னா அது வந்து பார்த்தோன்னா இந்த இடத்துல வந்து உங்களுக்கு தெளிவாக வந்து கொடுத்துருக்காங்க மேலேயே. ஸோ இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க பாருங்கள் வெப்சைட்னு சொல்லி ஆர்ஆர்பி பார்ட்டிசிபேட்டின்னு கொடுத்துருக்காங்க. பற்றில இதில் நிறைய இருக்குது. இதில் வந்து பாருங்கள் ஆர்ஆர்பி சென்னை இதுக்கு தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ண போகிறீங்க. நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து பாருங்கள் ஆர்ஆர்பி சென்னை இருக்குது. ஸோ இதில் வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்தோன்னா எக்ஸாம் வந்து நீங்கள் தமிழ்லேயே வந்து அட்டன் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. தமிழ்லேயே நீங்கள் வந்து தேர்வுமே வந்து எழுதிக்கலாம். ஓகே, இந்த வேலைக்கு வந்து ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் பாருங்கள் எப்படி வந்து உங்களுக்கு செலெக்ஷன் மெத்தட் வந்து இருக்குன்னா, ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஸ்டேஜில் வந்து நீங்கள் CBT 1 வந்து எழுதுவீங்க. செகண்ட் ஸ்டேஜ் வந்து பார்த்தோன்னா CBT 2, தேர்ட் வந்து பார்த்தோன்னா கம்ப்யூட்டர் பேஸ்டு ஆப்டிடியூட் டெஸ்ட் வந்து இருக்கும். அதுக்கப்புறம் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், மெடிக்கல் வந்து இருக்கும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் CBT வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு குவாலிஃபைங் டெஸ்ட் தான், இதை வந்து கன்சிடர் பண்ண மாட்டாங்க. செகண்ட் ஸ்டேஜில் இருந்தால் உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா அதை வந்து உங்களுக்கு கன்சிடர் பண்ணுவாங்க. இதில் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து பார்த்தோன்னா ஜஸ்ட் குவாலிஃபைங் டெஸ்ட் தான். 75 கொஸ்டின்ஸ் வந்து வரும், 75 மார்க் இருக்கும். 60 நிமிஷம் உங்களுக்கான எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ண போகிறாங்க. ஸோ அதில் வந்து பாருங்கள் குவாலிஃபைங் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். பாஸ் மார்க் UR EWS தான் 40%, ஓபிசிக்கு 30%, எஸ்சிக்கு வந்து 30, அதுக்கப்புறம் எஸ்டிக்கு வந்து 25 வந்து நீங்கள் எடுத்தாலே இதுக்கு வந்து குவாலிஃபை அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. சிலபஸ் வந்து பாருங்கள் இங்கே இருக்குது பாருங்கள். மேத்தமெட்டிக்ஸ், மென்டல் எபிலிட்டி, ஸோ ஜென்ரல் சயின்ஸ், ஜென்ரல் அவேர்னஸ் இந்த மாதிரி தான் உங்களுக்கான சிலபஸ் வந்து இருக்க போது. செகண்ட் ஸ்டேஜ் CBT தான் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து இதில் வந்து குவாலிஃபை வந்து பண்ணுவாங்க. இதில் வந்து பாருங்கள் இதுபடி உங்களுக்கான பேட்டர்ன் படி உங்களுக்கு வந்து பார்ட் A, பார்ட் Bல உங்களுக்கான கொஸ்டின்ஸ் வந்து வரும். இதில் வந்து பாருங்கள் ஸோ 175 கொஸ்டின்ஸ் வந்து வரும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. 2.5 மணி நேரம் உங்களுக்கான எக்ஸாம் இருக்கும். பார்ட் A, பார்ட் Bல உங்களுக்கான எக்ஸாம் வந்து இருக்கும். ஸோ இதுக்குமே சிலபஸ் வந்து பாருங்கள் மேத்தமெட்டிக்ஸ், ஜென்ரல் இன்ஜினியரிங்ஸ் இந்த மாதிரி பேசிக் சயின்ஸ் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இதுபடி தான் உங்களுக்கான சிலபஸ் இருக்கும். பார்ட் Bலையும் உங்களுக்கான சிலபஸ் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கடுத்து வந்து பாருங்கள் உங்களுக்கு வந்து இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் கம்ப்யூட்டர் பேஸ்ட் ஆப்டிடியூட் டெஸ்ட் சொல்லியிருந்த பற்றில அது வந்து பாருங்கள் இங்கே கொடுத்துருக்கிற மாதிரி இந்தபடி தான் உங்களுக்கான எக்ஸாம் வந்து நடக்க போகுது. அதுக்கு வந்து பாருங்கள் இங்கே வந்து ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா வந்து பாருங்கள் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இங்கே வந்து வெப்சைட் லிங்க் கொடுத்துருக்காங்க பற்றில இந்த 2 வெப்சைட்டில் வந்து நீங்கள் எதில் வேணாலும் போய் நீங்கள் வந்து இதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அந்த சைக்காலஜி இந்த மாதிரி டெஸ்ட் தான் உங்களுக்கு வந்து இருக்கும். அது வந்து உங்களுக்கு எப்படின்னு தெரியலனா இது வந்து நீங்கள் வெப்சைட்டில் போட்டு கூட நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். அதில் ஃபைனலாக உங்களுக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், மெடிக்கல் வந்து உங்களுக்கு இருக்கும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ ஹவு டு அப்ளைல வந்து பாருங்கள் ஆன்லைன் மோடில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணும்போது உங்களோட டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்கள் வந்து என்னென்ன கொடுத்து நீங்கள் ஸ்கேன் பண்ணணும், அது எவ்வளோ ஃபைல் சைஸ் வந்து இருக்கணும் அப்படிங்கிறத வந்து பாருங்கள் இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. இதுபடி நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணி இதில் வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் பாருங்கள் இங்கே மீடியம் ஆஃப் எக்ஸாமினேஷன் இங்கே கொடுத்துருக்காங்க. பற்றில நம்மளுக்கு வந்து பாருங்கள் தமிழ் அங்கே வச்சுருக்கு. தமிழ்லேயே நீங்கள் வந்து எக்ஸாம் வந்து நீங்கள் எழுதிக்கலாம். ஸோ இதில் நிறைய லாங்குவேஜ் கொடுத்துருக்காங்க. தமிழ்லேயே இந்த தேர்வு வந்து நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம். இதுக்கான லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் கீழே கொடுக்குறேன். ஸோ வில்லிங்காக இருக்கிறவங்க இதுக்கு அப்ளை பண்ணிக்கோங்க. பர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் தான். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.